இன்னைக்கு மதியானத்துக்கு வந்து உருண்டை குழம்பு தான் வைக்க போறேன். வாங்க உருண்டை குழம்புக்கு என்னென்ன சேர்த்து வைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. இதால ஒரு கிளாஸ் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஊற வச்சுக்குவோம். ஒரு கிளாஸ் துவரம் பருப்பு, ஒரு கிளாஸ் துவரம் பருப்பு ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சு அரைச்சிக்கிட்டு நான் இதில் என்னென்ன சேர்க்குறேன்னு அப்புறமா சேர்க்குற போது காமிக்கிறேன். குழம்புக்கு இந்த இப்போ மாவு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கடலப்பருப்பும் துவரம் பருப்பும் ஊற வச்சுருந்தோமா, அதை அரைச்சி பொறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கு கொஞ்சோண்டு இந்த முருங்கைக்கீரை கொஞ்சோண்டு ஒரு 2 கொத்து அளவுக்கு உருவி வச்சுருக்கேன். நைஸாக பொடியாக நறுக்கி வெங்காயம், இஞ்சியும் பூண்டும் கொஞ்சோண்டு ஒரு சின்ன பீஸு இஞ்சியும் ஒரு சின்ன பூண்டும் வச்சு அதையும் இடித்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இப்போ இதோட சேர்த்து கலந்து பிசைஞ்சுக்குவோம். இந்த பாருங்க கீரை சும்மா 2 கொத்து தான், அதை உருவி அதில் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நான் கலந்து பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ சின்ன சின்னதாக நம்ம விருப்பம் போல் உருட்டிக்க வேண்டியதான். உருட்டிக்கிட்டு பெருசாக சின்னதாக நம்ம விருப்பம் போல் உருட்டிக்குவோம். உருட்டிக்கிட்டு இதை வந்து நான் வந்து இப்போ தோசைகளில் தான் வடை மாதிரி செஞ்சு தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். இட்லி பானையில் வச்சு அவிச்சும் போட்டுக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். அவிச்சு வேணாலும் போட்டுக்கலாம், வடையாக வேணாலும் தட்டி போட்டுக்கலாம். எல்லாம் கலந்து இந்த உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுட்டேன். இப்போ தோசைக்கல் போட்டு நம்ம தோசைக்கல்ல வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்குவோம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இப்போ எல்லாம் கலந்து வச்சுருக்கத்த வடை மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்குவோம். சவுந்து வந்துட்டு இப்போ பரட்டி வச்சிடலாம் எல்லாத்தையும். நல்லா வெந்து வந்துட்டு வடைய வந்ததை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ குழம்ப ரெடி பண்ணிக்குவோம். குழம்ப ரெடி பண்ணிவிட்டு அவ்வளோதான். குழம்புக்கு கொஞ்சோண்டு புளி, இந்த பாருங்க காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு புளியை போட்டு நம்ம நல்லா கரைச்சிக்கிட்டு 2 தக்காளி போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி இந்த சோம்பு கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டு நம்ம தாளித்து விட்ருவோம். ஒரு முடி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து குழம்போட கரைச்சிக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கலந்த தூள் ஒரு 2-3 ஸ்பூனு அளவுக்கு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம குழம்ப ரெடி பண்ணிக்குவோம். அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் அதோட கலந்து கரைச்சிக்கலாம். அளவு உப்பு போட்டுக்குவோம்.
வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு நல்லா செவந்து வரட்டும். அதோட வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்குவோம். எல்லாமே வதங்கி வந்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுருவோம். அதோட குழம்பு வச்சுருவோம். குழம்பு கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதில் அப்படியே கரைச்சி வச்சிடலாம். இது நல்லா கொஞ்சம் கொதி வந்தோடனே இந்த வடை செஞ்சு வச்சுருக்கோமோ அந்த வடையை எடுத்து அதில் போட்டுருவோம். நல்லா கொதித்தோடனே போட்டு வச்சு இறக்கி வச்சுருவோம். குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு ஒரே ஒரு வாழைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். வாழைக்காய், உருளைக்கிழங்கு எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு தட்டி வச்ச வடையும் அதிலே போட்டுருவோம். நல்லா ஒரு கொதி வந்தோன்னே கொஞ்சம் நேரம் நல்லா சிம்மில் வச்சுட்டு சத்தனா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். அவ்வளோதான். கொதிச்சோடனே இறக்கிக்க வேண்டியதான். இந்த கம்மன்னு உருண்டை குழம்பு வச்சாச்சு. நீங்களும் இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா செஞ்ச குழம்பு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.